அப்போ என்ன நடக்குது? பூரா சாட்சியும் பல்ட்டி அடிக்கிறாங்க. இப்போ பல்ட்டி அடித்த சாட்சியெல்லாம் உண்மையை சொல்லலை அப்படின்னு இல்லை, உண்மையை சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது, அவ்வளோதான். ஆனால் உண்மை நிற்குதா இல்லையா? ஒரு சாதாரண மனிதனை கேளுங்க, இந்த கொலை நடந்ததானா? நடந்தது உண்மை சார். தெரியுமா? நல்லா தெரியுது சார். அப்புறம் ஏன் சார் கேஸ் வழக்கு? அவர் நீதிபதி எழுதுகிறார், சாட்சியங்கள் இல்லாததால். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் உண்மை அழிஞ்சு போச்சா? ஒரு மனிதர் மிகப்பெரிய பயங்கர பதவியில் இருக்கிறார் இந்தியாவில், பல தடவைகள் பதவியில் வந்து விட்டார். அவர் இன்னும் 100 தடவை பதவிக்கு வந்தாலும் அவரை நீங்கள் மகாத்மா ஆக்கிட முடியுமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 100 தடவை அவர் வந்து குடியரசுத் தலைவராகவே வந்துட்டார்னு வச்சுங்க, புரிஞ்சுக்கிருவீங்க எல்லாருமே. அவரை வந்து புத்தன் சார் அவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? உத்தம புத்திரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும், இல்லை சார் அது தப்பு தான் சார், நம்ம எப்படி சார் சொல்கிறது? இந்த இடத்துக்கு வாங்க. மறுபடியும் உண்மையை கண்டுபிடிக்கும் கருவி உங்களிடம் இருக்கிறதா? ஏன் எளிமைப்படுத்துகிறீங்கன்னா, அவ்வளவு சுனாமி மாதிரி அது கண்டுபிடிச்சிரும். உள்ளே போய் எக்ஸ்ரேவுக்கு மேலே உள்ளே போய் கண்டுபிடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியம் கொண்டது தான் உங்களுடைய மெய்யறிவு. அந்த மெய்யறிவை தாங்கி கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் உடலைத்தான் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் வேதாந்தம் கூறுகிறது. இவைகள் மூளையில் உள்ள நியூரான்களில் சுழன்று கொண்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு புள்ளியில் ஒடுங்கி ஓய்வில் இருக்கும்போது திடீரென்று மின்னல் போன்று தோன்றுபவைகள் தான் உள்ளுணர்வாகும். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சார் மெய்யறிவிலிருந்து தோன்றுவது தான் உள்ளுணர்வு. ஏஸ், அறிவிலிருந்து தோன்றுவது உள்ளுணர்வு அல்ல. இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார்கள், இன்ட்யூஷனல் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார்கள், இன்ட்யூஷன் என்று கூறுகிறார்கள். வேர் டஸ் இன்ட்யூஷன் ரைசஸ்? எங்கிருந்து இன்ட்யூஷன் கிளம்புகிறது? இந்த மெய்யறிவும் ஒடுங்கி, அந்த எண்ணங்களெல்லாம் ஒடுங்கி ஒரு இடத்தில் வரும்போது அது கிளம்புகிறது, ஸ்பார்க்காக கிளம்புகிறது. இப்போ இந்த உள்ளுணர்வும் எங்கே இருக்கிறது? மறுபடியும் உங்களுடைய உடலிலே தான். அதைத்தான் நாம் கூறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உடலை 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 வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே, அதற்காகத்தான் நாம் அடிக்கடி கேட்பது உண்டு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 10 வயதில் புரிந்து கொண்டார், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்பது கன்ஃபார்ம். அவர் ரமணர் புரிந்து கொண்டார், நான் இந்த உலகத்திலே ஞானமடைந்தவனை புரிந்து கொண்டார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் புரிந்து கொண்டார், விவேகானந்தர் புரிந்து கொண்டார், எல்லாரும் புரிந்து கொண்டுட்டாங்க. இவர்கள் யாராவது இறந்தார்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லி பாருங்க. புரிந்து கொண்டவுடன் ஆகா நாம் தான் ஆன்மாவை அடைந்து விட்டோம், கடவுளை அடைந்து விட்டோம், இறந்து விட வேண்டியதானே. ஏன் இறக்கவில்லை? இறக்கவில்லை. ஏன் இறக்க முடியாது? உடல் இருக்கிறது. ஆக இந்த உடலை வைத்து கொண்டு இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களிடம் வேதாந்தம் கூறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரகசிய பெட்டகமான இந்த உடலை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று வேதாந்தம் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு வரியாக மெடிக்கல் ரிப்போர்ட் அது கொடுக்காது. வள்ளுவம் சொன்னது மாதிரி நீங்கள் சாப்பிடுவது ஜீரணமானது பார்த்துவிட்டால் அதற்கு பிறகு ஜீரணிக்குது என்று புரிந்து கொண்டீர்களானால் அதற்கு பிறகு சாப்பிடுங்கள். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்து எது அற்றுவிடல் என்று கூறுகிறார். நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணித்து விட்டால் என்று உணரும் தன்மை உங்கள் உடலுக்கு இருக்கிறதா? இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் என்றால் அப்புறம் எப்படி சாப்பிடுவது? அவர் என்ன நியூட்ரிஷன் ஃபுட் கேட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? வேதாந்தம் இப்படித்தான் சொல்லுகிறது. உடலே ஆத்மாவின் கருவி. அப்போ ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனைக்கும் கருவி. அத்தனை கருவிகளையும் ஒழுங்காக பயன்படுத்தி இருக்கோமா? அந்த கருவியோடு இந்த அறிவையும் நுண்ணறிவையும் எண்ணத்தையும் உணர்ச்சியையும் நினைத்து பாருங்கள். நமக்கும் காமம் இருக்கிறது, நமக்கும் சுவை இருக்கிறது, நமக்கும் பாசம் இருக்கிறது, நமக்கும் வலி இருக்கிறது. அப்படியே மிருகங்களுக்கும் காமம் இருக்கிறதே. அடிக்கடி நாம் சொல்லுவதுண்டு,
எந்த மிருகமாவது தாம்பத்திய உறவை தனியாக அனாவசியப்படுத்தி இருக்கிறதா? காமத்தினால் வந்த எய்ட்ஸ் உட்பட அத்தனையும் மனிதன் தன்னுடைய எண்ணங்களினால் அனாவசியப்படுத்தினான் என்பதை தவிர என்ன அது சொல்லவில்லை? என்ன சொல்லவில்லை? உடல் அவ்வளவு ஒரு ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் என்று யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுவார்கள். இந்த உடலை கெடுத்து விடுகிறோம் சாப்பிடுவதில். நேற்று கூட பேசினோம், உணவில் கெடுத்து விடுகிறோம். அது அளவுதான் வேதாந்தம் சொல்லும். வேதாந்தம் சுட்டித்தானே காமிக்கும். முழுமையிலிருந்து முழுமை வந்தால் மறுபடியும் முழுமையாக இருப்பது எது என்றவுடன் இந்த விவாதவாதிகள் அது எப்படி சார் முழுமையாக இருக்கும் ஃபிசிக்ஸ் என்று கூறுகிறார்கள். இப்படி இந்த உடலினுடைய இரகசியத்தை தான் வேதாந்தம் கூறுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் உள்ளுணர்வாக மாறுகிறது. அறிவு கூட்டணியின் ரசாயன மாற்றத்தில் பிறந்திட்ட குழவிதான் இதிலிருந்து முழுமையாக தனித்திருப்பதாக அமைகிறது. மெய்யறிவானது உணர்விலிருந்து புறப்படுகிறது. மெய்யறிவு புலன்களை கடந்து இருப்பதாக கூறுகிறார்கள். இங்கே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சிக்கல் வரும். மெட்டாஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மெய்யறிவு என்றவுடன் இங்கே எங்கே அந்த சில ஆன்மீகவாதிகள் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறிவிட்டு அது நம்மளுடைய உடலால் உணர்வதல்ல என்று கூறிவிடுகிறார்கள். அதாவது மெய்ப்பொருள் புலன்களை கடந்த என்ற வார்த்தைகள் போடுவிடார்கள். மனம் கடந்த என்று கூறிவிடுகிறார்கள். இங்கே தான் சிக்கல். மனம் கடந்த என்றால் எண்ணங்களை கடந்த, புலன்களை கடந்தால் புலன்களிலிருந்து கடந்த. அதைத்தான் மருத்துவமும் விஞ்ஞானமும் அறிவியலும் என்ன கூறுகிறது? இல்லை, உடலில் ஒன்று உணரப்படாமல் அது எப்படி புலன்களோடு உணரப்படாமல் அது எப்படி கேட்கிறார்கள். உண்மை மெய்ப்பொருளையும் மெய்யறிவையும் நீங்கள் சொல்லுகின்ற பேரின்பத்தையும் இந்த உடல்தான் அனுபவிக்கிறது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், புலன்களை கடந்த இருப்பதாக கூறுகிறார்கள். இல்லை, புலன்களினால் எளிமையாக எல்லோரும் உணர முடியாது என்பதுதான் உண்மை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். புலன்களினால் உணர்ந்த விஷயம்தான் இந்த பேரின்பம். இதை இவங்க இந்த ஆன்மீகவாதிகள் ஐயோ அப்பான்னு கத்துறாங்க. எல்லையற்றது உங்களுடைய புலன்களினுடைய உணர்வுகளில் கட்டுப்படுத்த முடியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் உடலோடு இருப்பது தான் பேரின்பம். உடலோடு இருப்பது தான் நீங்கள் சொன்ன சொர்க்கம். எங்கே சொர்க்கத்தை பார்ப்பது? எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், சொர்க்கத்தை மேலே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. சொர்க்கம் உங்கள் உடலோடையே இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த உடலோட ஒவ்வொரு நொடியும் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் உங்களோடு பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒன்றை செயல்படுத்துகிறீர்கள், செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது உங்களை மறந்து, அதான் டிரான்சென்டிங் ஸ்பேஸ் எ டைம் என்று உங்களை மறந்து, இடத்தை மறந்து, காலத்தை மறந்து, உங்களை மறந்து செயல்பட்டிருக்கீங்கள. கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள், 3/4 மணி நேரம் நீங்கள் உயிரோடு இருந்தீர்கள் என்பது நேரடி எவிடன்ஸ். விளையாண்டீர்கள் என்பது நேரடி எவிடன்ஸ். வெற்றி பெற்றீர்கள் என்பது நேரடி எவிடன்ஸ். இது எங்கே உங்கள் புலன்களை கடந்து உடலை கடந்து நடந்து விட்டது? இல்லையே. நினைத்து பாருங்கள், இது எதையாவது நம்மை விட்டு மீறி நடந்திருக்கிறதா? இல்லையே. நினைத்து பாருங்கள். அப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? உங்களை மறந்து. இது சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார். உங்களை மறக்கிறீர்கள் என்பதற்கு இதற்கு மேலே என்ன எவிடன்ஸ்? 3/4 மணி நேரம் போனதே தெரியவில்லை. நேரம் போனதே தெரியவில்லை. எப்படி வந்தேன் என்றே தெரியவில்லை. எப்படி பேசி முடித்தேன் என்றே தெரியவில்லை. எப்படி எழுதி முடித்தேன் என்றே தெரியவில்லை. எப்படி விளையாண்டு முடித்தேன் என்றே தெரியவில்லை என்று கூறுகிறீர்களே, அந்த தெரியவில்லை